விருதுநகர் மாவட்டம், குறிப்பாக சிவகாசி பட்டாசு தொழிலின் இதயம் என்று சொல்லப்படும் இந்த நகரம் காலம் காலமாக உயிர்களை விழுங்கும் வெடிகுண்டு நிலமாக மாறிவிட்டதா? நேற்று கட்டனார்பட்டியில் ஒரே வெடியில் 25 உயிர்கள். இதை ஒரு விபத்து என்று சொல்லி கடந்து போகலாமா? அல்லது இது தொடர்ச்சியாக நடக்கும் அதே அலட்சியத்தின் இன்னொரு அத்தியாயமா? விருதுநகர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான பட்டாசு ஆலைகள் இருக்கின்றன. அதே அளவுக்கு வெடி விபத்துகள், நூற்றுக்கணக்கான உயிர்கள் போகின்றன. இது விபத்தா அல்லது திட்டமிட்ட புறக்கணிப்பா? சிவகாசி தொகுதியின் எம்எல்ஏ அசோகன் ஒரு அரசியல்வாதி மட்டும் அல்ல, ஒரு பெரிய பட்டாசு தொழில் அதிபர். தசாப்தங்களாக இந்த தொழிலின் நெளிவு சுழிவுகளை அறிந்தவர். அப்படியானால் இந்த விபத்துகள் ஏன் தடுக்கப்படவில்லை? பட்டாசு தொழில் எப்படி ஓடுகிறது தெரியுமா? லஞ்சம் கொட்டுகிறது. அதிகாரிகள் ஆய்வுக்கு வருகிறார்கள், ஆனால் ஆய்வு செய்ய அல்ல, லஞ்சம் வாங்க. எஸ்பி அலுவலகம் முதல் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வரை ஒரு சங்கிலி. ஆய்வு என்ற பெயரில் மிரட்டல், வசூல், அடுத்த நாள் அமைதி. இதுதான் நடைமுறை என்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் பாலமுருகன். இப்போ இன்னொரு முக்கிய கேள்வி. பட்டாசு ஆலை ஆய்வு செய்ய வருகிறார்களே, அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா? அவர்கள் பயன்படுத்தப்படும் கெமிக்கல்களை அறிந்தவர்களா? எந்த மருந்து எப்படி செயல்படும் என்று தெரிந்தவர்களா? அல்லையென்றால் அவர்கள் வந்து என்ன ஆய்வு செய்கிறார்கள்? இது ஆய்வா, இல்லை ஒரு நாடகமா? இந்த ஆய்வு சந்தேகமே வேண்டாம், நாடகம்தான். விபத்துகளுக்கு இது போன்ற போலி ஆய்வுகளும் காரணம்தானே? அப்படியானால் இந்த கேள்விகளை கேட்க வேண்டியது யார்? எம்எல்ஏ அசோகன். அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். விதிமீறல்கள் எப்படி நடக்கின்றன, அதிக உற்பத்திக்காக தொழிலாளர்கள் எப்படி சுரண்டப்படுகின்றனர், அனுபவமில்லாதவர்கள், வடமாநிலத்தவர் கூட பட்டாசு தொழிலில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். ஆனால் எம்எல்ஏ என்ன சொல்கிறார்? விபத்துகளுக்கு காரணம் தொழிலாளர்களின் தவறென்று. அதாவது சாவுக்கு காரணம் நாளும் சாவை சந்திக்கும் தொழிலாளர்கள்தான் என்று. இது நீதித்தானா? ஒரு எம்எல்ஏ இந்த அளவுக்கு தெரிந்தும் சட்டமன்றத்தில் இதைப் பற்றி பேசியிருக்கிறாரா? பொதுவெளியில் இந்த லஞ்ச கொடுமைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறாரா? இந்த ஆய்வு நாடகத்தை நிறுத்தச் சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அப்படியானால் இந்த மௌனம் எதற்காக? சிவகாசி தொகுதிக்கு ஒரு திட்டம் வந்தாலே என்ன தனக்கு கிடைக்கும் என்பதில்தான் கணக்கு ஓடுகிறது என்ற குற்றச்சாட்டு. இந்த தேர்தலில் கூட சிவகாசியில் சீட் கிடைக்காது என்ற நிலை. எத்தனை தடவை சென்னைக்கு போய், எத்தனை நாட்கள் முகாமிட்டு, எவ்வளவு போராடி சீட் வாங்கினார் அசோகன் எம்எல்ஏ? அந்த முயற்சி இந்த தொழிலாளர்களின் உயிரைக் காப்பாற்ற ஏன் பயன்படுத்தப்படவில்லை? இன்னும் கேள்விகள் இருக்கு. பட்டாசு முதலாளிகளிடமிருந்து லஞ்சப் பணம் வசூலிக்க சங்கம். அந்த பணம் மேலே வரைக்கும் போகிறது. லஞ்சத்துக்கு கூட சங்கமா என்று தொழிலாளர்கள் கேட்கிறார்கள். இந்த சங்கம் யாருக்காக? தொழிலாளர்களுக்காகவா அல்லது அதிகாரிகளுக்காகவா? முடிவில் யார் சாகிறார்கள்? தொழிலாளர்கள். யார் மிதக்கிறார்கள்? முதலாளிகள். யார் மௌனம் காக்கிறார்கள்? அதிகாரிகள். எம்எல்ஏ அசோகன் போன்ற அரசியல்வாதிகள். தொழிலாளர்களின் உயிருடன் விளையாடி அந்த ஆட்டத்தில் செல்வச் சீமான்களாக மிதக்கும்போது ஒரு கேள்வி மட்டும். அந்த தொழிலாளர்களின் உயிரைக் காப்பாற்ற ஒரு துளி விசுவாசம் கூட பட்டாசு தொழிலாளர்கள் மீது இல்லையா? தனது தொழிலில் நடக்கும் இமாலயத் தவறுகளைக் கூட கண்டு கொள்ளாத ஒரு எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு என்ன செய்துவிட முடியும்? இப்போ இன்னொரு கேள்வி. பட்டாசு ஆலை விபத்துகளில் எத்தனை பேர் செத்தால் எனக்கென்ன? நான் சாதியைச் சொல்லி ஓட்டு வாங்கிவிடுவேன். நான் கூட்டணி பலத்தைக் காட்டி ஓட்டு வாங்கிவிடுவேன். விலை கொடுத்து வாக்காளர்களை வாங்கிவிடுவேன் என்ற தைரியம்தானே? நாங்கள் இங்கே பேசுவது வெறும் அரசியலில்லை. விபத்துகளில் இறந்த பட்டாசு தொழிலாளர்களின் ஆவி மீது நின்று பேசுகிறோம். இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. இந்த கேள்விகளுக்கு பதில் வருமா? இல்லை, அடுத்த விபத்து வரும் வரை காத்திருக்க வேண்டுமா? அடுத்த வீடியோவில் இன்னும் அதிர்ச்சியான தகவல்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.